சிவாவை இந்த மாரி கட்டி போட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கார்ல வந்து அது மேலலாம் ஃபுல்லா தீய பரவ வச்சுடுறாங்க. இங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சினேகா அவங்க அப்பாவும் வராங்க. அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க இருந்துட்டு முதல்ல கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இத வந்து சிந்து பார்க்குறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அந்த காரோட கண்ணாடிய உடைச்சு வந்து உள்ள போயிட்டு வந்து சிவாவ வந்து காப்பாத்துறாங்க சிந்து. அவங்களே அவர தோள் மேல வந்து தூக்கி போட்டுக்கிறாங்க. தூக்கி போட்டு வந்து மடமடன்னு வந்து ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. என்ன இது ஒரு பொண்ணு வந்து இந்த அளவு ஒரு ஜென்ஸை வந்து தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, முதல்ல டாக்டருக்கு காப்பாற்றுங்க, டாக்டரை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ஹாஸ்பிட்டலில். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள ஐசியூவில். உங்களுக்கும் பயங்கரமாக தீக்காயம் ஏற்பட்டிருக்கு, கையெல்லாம் நீங்கள் வாங்கணுன்னு முதல்ல டாக்டரை காப்பாற்றுங்க, எனக்கு அது போதும், அப்புறம் தான் எல்லாமே, எனக்கு நான் இப்போ வந்து எதுவுமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு டாக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து அழகிறாங்க. உடனே சரிங்க சரிங்க நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு வந்து நம்ம சிவா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அவருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. நான் வந்து மயக்கம் அடைஞ்சதால் அவரோட சுவாசம் வந்து இயங்காமல் இருக்குது, அதையும் வந்து சரி பண்ணுறாங்க. அடுத்து வந்து நார்மல் ஆக்கிட்டு வெளியே வராங்க. இப்போவாவது உங்களுக்கு மருந்து போட்டுக்கோங்க சிஸ்டர் அப்படின்னோடனே சிந்தும் மயக்கம் அடைகிறாங்க அந்த இதில் காப்பாற்றுறதால. அடுத்து வந்து அவங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து சிவாவோட ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க நியூஸில் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாங்க எல்லாருமே. பயந்து ஓடி வராங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு வந்து சிவாவை வந்து காப்பாற்றிடுச்சு, கண்டிப்பாக ஸ்னேகாவாக தான் இருப்பா, ஏன்னா ஸ்னேகா தான் கூட இருக்கா, அவள் தான் சிவாவை காப்பாற்றிருப்பா, வேறு யார் காப்பாற்றிருக்க போகிறா, சரி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாகவே கையெல்லாம் ஃபுல்லாகவே தீக்காயப்பட்டிருக்கு, உடம்பெல்லாம் தீக்காயப்பட்டிருக்கு, பாவம் அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காங்க, அவங்க ஒரே ஆளையே தூக்கிட்டே வந்துட்டாங்க, ஐயோ ஸ்னேகா இந்த அளவு நீ இருப்பியா, தூக்கிட்டே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க மகா. அடுத்து வந்து முதல்ல யாருன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோன்னே இவங்க தாங்க காட்டுறாங்க. பார்த்தா சிந்து வந்து தீக்காயத்தோடு வந்து அப்படியே படுத்துருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. எல்லாருமே நீ தானம்மா சிந்து, காப்பாற்றிட்டேம்மா சிவாவை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அழறாங்க. நம்ம வந்து அன்னபூர்ணி அடுத்து வந்து பார்த்தியா ஸ்னேகா என்ன பாரு யார் காப்பாற்றிருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அன்னபூர்ணி. அடுத்து வந்து சிவாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அவர் ஆல்ரைட் ஆகிட்டாரு, ஆனால் சிந்து தான் ரொம்ப கஷ்டமாக அவங்க வந்து இந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சதால அவங்களுக்கு தான் நிறைய வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அடுத்து சிவா கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தோடனே வந்து நான் எங்கே இருக்கேன் பெரியம்மா அப்படின்றாரு. நீ ஹாஸ்பிட்டலில் தான்ப்பா இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சிந்து உன்னை காப்பாற்று. சிந்து ஆமாப்பா, உன்னை இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல, அந்த கார்லேருந்து அவ்வளோ தீ ஃபுல்லாக பரவி இருந்தது, அதை கூட யோசிக்காமல் சிந்து வந்து உள்ளே நுழைச்சி உன்னை காப்பாற்றிருக்கா, உன்னை ஒரே ஆளாக தூக்கிட்டு வந்திருக்காப்பா அப்படின்னு உடனே அதிர்ச்சி அடைகிறாரு சிவா. உடனே சிந்துவை நான் பார்க்கணும் பெரியம்மா அப்படின்னோடனே பார்க்கலாம்ப்பா, அவளுக்கும் நிறைய காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன சொல்கிறீங்க பெரியம்மா, பின்ன உன்னை வந்து உள்ளேருந்து காப்பாற்றிருக்காளேப்பா, அவளுக்கு வந்து ஆகாதா அப்படின்னோடனே நான் சிந்துவை பார்க்கணும் பெரியம்மா அப்படின்னு சொல்கிறார். வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே கூட்டின்னு போய் காட்டுறாங்க. பார்த்தா சிந்து வந்து உள்ளே வந்து அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நினைவு வரலை. அதை பார்த்து சிவா மனசு கஷ்டப்படுறாரு. எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. சிந்து அவருக்காக ஓடி ஓடி போய் எல்லாம் பண்ணுது, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து அவரை காப்பாற்றினது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. சிந்து சொன்ன வார்த்தைகளும் நினச்சி பார்க்குறாரு. டாக்டரே உன் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிரூபிப்பேன், சீக்கிரமாகவே வந்து என்னோட காதலை உனக்கு தெரியப்படுத்துவேன், உன் பிறந்தநாளை கூட என் காதலை நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாத்தையும் ஞாபகப்படுது. ஆமாம் சிந்து, உண்மையிலேயே நான் ஒத்துக்கிறேன், நான் என்னோட காதலோட உன்னோட காதல் தான் சிறந்தது, நான் ஒத்துக்கிறேன், உண்மையிலேயே நீ கிரேட் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு நம்ம சிவா. சிந்துவை பார்த்துக்கிட்டே சரி டைம் ஆகிடுச்சு சிவா, உன்னை வந்து அமுச்சிடுவாங்க, எந்த பிரச்சனை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே நான் வரமாட்டேன் சிந்து இல்லாமன்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க மகா.